Hello all, welcome to Pavis Cuisines. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி தக்காளி ஸ்வீட் பச்சடி. இது வந்து கல்யாண வீட்ல இல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் அப்பலாம் இந்த ஸ்வீட் பச்சடி கண்டிப்பா நம்மளோட பந்தியில இருக்கும். இந்த தக்காளி ஸ்வீட் பச்சடி பண்றது ரொம்பவே ஈஸி தான். இது பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு நான் அதல லிஸ்ட் பண்ணிருக்கேன். பாருங்க. இப்போ வாங்க ஸ்வீட் பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் பச்சடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட 2 கிலோ போல் தக்காளி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆப்பிள், திராட்சை, டேட்ஸு, முந்திரி பருப்பு, திராட்சை, காஞ்ச திராட்சை எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பேனில் 1 டீஸ்பூன் போல் நெய் எடுத்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஷேட் வந்ததும் இதில் நம்ம காஞ்ச திராட்சையை ஆட் பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் காஞ்ச திராட்சை எடுத்துக்கோங்க. இப்போ திராட்சை பழம் நல்லா புசு நார அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. பாருங்க, நம்ம காஞ்ச திராட்சை எல்லாமே நல்லா உப்பி வந்திருக்கு. முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நல்லா கனமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனு இல்லைனா நல்லா குழியான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துடலாம். நெய் நல்லா சூடானதும் இதில் நம்ம ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழம் சேர்த்துலாம். நான் இன்றைக்கி 2 கிலோ போல் தக்காளி பழம் எடுத்திருக்கேன். என்னோடய தக்காளி பழம் வந்து நல்லா பழுத்து இருக்குது. பாருங்கள், நான் சேர்க்கும் போதே அதுலேருந்து நிறையா தண்ணி விட்டுருக்கு. நீங்களும் இதே மாதிரி பழுத்த தக்காளியாக இருந்தால் தண்ணி சேர்க்க வேண்டாம். இல்லை கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்குது அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துடலாம். தக்காளி வந்து நல்லா அப்போ தான் சாஃப்டாகி வரும். இப்போ இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா மசிய ஆரம்பிச்சிருக்கு, நல்லா சாஃப்டாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு கரண்டி வச்சு இந்த தக்காளி எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து தக்காளி பழம் இந்த மாதிரி தோலோடு இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மிக்சியில் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 கப் போல் சர்க்கரை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஒயிட் சுகரே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணிடலாம். 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் கூட நீங்கள் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. தக்காளி பழம் வந்து நல்லா கிளாஸி டெக்ஸ்டருக்கு வரணும், அந்த மாதிரி நல்லா குக் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். பாருங்கள், தக்காளி பழம் நல்லா கிளாஸியாக கிளாஸ் டெக்ஸ்சர் மாதிரி வந்திருக்கு. இதில் இப்போது 1/2 கப் போல் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிற ஆப்பிள், 1/2 கப் போல் திராட்சை பழம், நான் வந்து இன்றைக்கி பெரிய திராட்சை எடுத்ததுனால நல்லா அதையும் கட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு 1/4 கப் போல் பெரிச்சம்பழம் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்னுமே கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் நல்லா திக் கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ இது இன்னும் நம்ம நல்லா குக் பண்ணிடலாம். நம்ம சேர்த்துருக்கிற ஆப்பிள், திராட்சை எல்லாமே இதோட குக் ஆகி கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். ஸோ இது வந்து இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. தக்காளி பழம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் இதோட சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா திக்காகிருக்கு, நல்லா ஜாம் டெக்ஸ்டருக்கு வந்திருக்கு. இது இன்னும் சூடாகினதும் இன்னுமே கொஞ்சம் இறுக்கி போயிடும் நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ ஷைனியாக சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நல்ல சுவையான தக்காளி ஸ்வீட் பச்சடி ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பவிஸ் குசைன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஈஸியாக சமைச்சு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுங்க.